நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:4. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கம் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கம் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை காண்பித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். கடலினை காண்பித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளாம். பிளவோன்ற மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவோன்ற மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரேனில் காரேறல் கஷ்டங்கள் அணுகாமல் பரநேயன் உன்னே தீபமாய் வாரும். பாரேனில் காரேறல் கஷ்டங்கள் அணுகாமல் பரநேயன் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வினோத் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஸ்ட்ரெஸ் த பாயிண்ட். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுங்க. மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்றங்க ஒரு காரியத்தை நீங்க ஒருத்தர் சொல்றீங்க, அவர் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி திரும்ப அதை சொல்றீங்க. பவுல் எழுதுறத திரும்ப எழுதுறேன்னு சொல்லி பிலிப்பியர் 3வது அதிகாரம் முதல் வசனத்தில் அதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் முதல் வசனம், மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க. அதான் மேட்டர். எழுதுகிறவர்களை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஸ்ட்ரெஸ் சிலதெல்லாம் சொல்லுவாங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ ஐயா, இதை நீ மறந்துடக்கூடாது. நான் நிறைய பைபிள் வசனங்களை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன், அதில் இன்றுக்குறி போட்டு வச்சிருக்கேன், சைட்ல எக்ஸ்பிளனேஷன் எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்காகனா இதை நான் மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. சந்தோஷமா இருங்க. இந்த சந்தோஷத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். 2 வகையான சந்தோஷம் இருக்கும். ஒன்னு உள்ளான சந்தோஷம், இன்னொன்னு சூழ்நிலையினால கிடைக்கிற சந்தோஷம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு லேடி டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அம்மா கல்யாணம் கட்டாதது. அந்த அம்மா ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று வாங்கிருந்துச்சு. அப்ப அந்த காலத்துல அதான் பெஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் கார். மாலையெல்லாம் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நானும் என் தம்பியும் நம்ம அப்படியே பைக்ல போய் லேசா பார்த்துட்டு வருவோம்டான்ட்டு, அது போய் கேட்டனா கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு, உங்க காரை நாங்க பார்க்கலாமான்னு கேட்கறதுக்கு. அவன் பைக் ஓட்டுறான், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். அப்படியே சருன்னு அப்படியே போறோம். நான் அழகா இருக்கிற கார், சூப்பரான காருடா, அப்படி நம்மளால வாங்க முடியாது, அம்மா வாங்கியிருக்கு சரின்ட்டு நாங்க வந்தாச்சு. கரெக்டா 2 நாளில் அந்த அம்மா IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அது அந்த அம்மா பயங்கர ஒரு போஸ்ட், பயங்கர அது மேல ஒரு வெறி வரல அந்த அம்மா.
அது ஐஎம்ஏ மீட்டிங் சேலத்தில் நடக்குது. அதுக்கு ரொம்ப பயம், நைட்ல டிராவல் பண்றதுக்கு. அதனால ஏர்லி மார்னிங் அந்த அம்மாவுடைய ஃப்ரெண்டு, இன்னொரு பையன், டிரைவர் எல்லாரும் காரில் போறாங்க. சேலத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அந்த கார் போகுது. எதிர்த்து ஒரு பெரிய ஒரு டேங்கர் வருது. இந்த டேங்கர் அந்த காரை அடிய சப்பிடிச்சு அம்மா ஸ்பாட்டில் எடுத்தாயிட்டாங்க. டாக்டர் அம்மா கூட அந்த லேடி டிரைவர் எல்லாம் இருந்துட்டு. இந்த அம்மா யாருமே யாருக்கும் தெரியாது. கடைசியில் செல்போன்ல உள்ள போலீஸ்லாம் வராங்க. அந்த போன்ல இந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்டா யாரை கூப்பிட்டாங்கன்னு பார்த்தாங்க. அது யாருன்னா டாக்டர் மோகன் அனஸ்தீசியா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. அவர்கிட்ட போன் அடிச்சு பேசினா இந்த அம்மா டாக்டர்னு சொல்லி பேரை சொன்னாங்க. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கார் வாங்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்திருக்கு. இது எக்ஸ்டர்னல், வெளியில கிடைக்கிறது. ஆனா அந்த சந்தோஷம் ஒரு சோகமா மாறிடும். இது எக்ஸ்டர்னல். நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உள்ள வந்தாச்சு, ஆண்டோட குறித்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலை நமக்கு என்ன வரக்கூடாது, ஒரு பாதிப்பு வரக்கூடாது, ஒரு வருத்தம் வரக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை செய்தி, நான் ஹாஸ்பிட்டல்ல அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆவியானோட ஏவுதல். நேற்று ஒரு ஸ்பெஷல் திங் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதத்துல கோராகு புத்திரரை குறித்து செய்தி நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. பெரிய ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே கிடையாது, ஒரு பிள்ளை கூட கிடையாது. ஆனா எனக்கு ஒரே சந்தோஷம். யாரும் இல்லையா, ஆண்டவர் என் கூட இருக்காரு ஒரு பக்கம், ஆவியானவர் ஒரு பக்கம் இருக்காரு. அந்த சத்தியத்தை நான் டீச் பண்றேன். அப்படி ஒரு ஃப்ளோ. இந்த இதில் இந்த பிள்ளை யாரும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, வந்திருந்தா கூட எனக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்காது. அதனால ஆண்டவர் என்ன இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 2 ஆர்த்தோ சர்ஜரி இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் நடக்குது. 1 இல்ல 2. காரணம் ரெட்டிப்பான நன்மை. அவர் சொல்றாரு, யாரும் வர வேண்டாம்ப்பா, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இது சூழ்நிலை. ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வர்றாங்கன்னா, என்னுடைய மீட்டிங்க்கு குறைஞ்சது 500 பேர் வரணும், போஸ்டர் அடிச்சு ஒட்டி தள்ளிடுவாங்க. ஆனா நான் யாரையும் கூப்பிட மாட்டேன், நீ வரணும்ட்டு. காரணம் சந்தோஷம், எனக்கு உள்ள இருக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷம் சூழ்நிலைகள் அதை திருட முடியாது. சரி, இந்த சூழ்நிலைகள், இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எப்படி அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வேற ஒரு கோணத்துல அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். வாசிப்போமா? யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சந்தோஷத்துக்கு இன்னொரு பெயர் சமாதானம். உங்க இருதயத்திற்குள்ள சமாதானம் இருந்தா அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. சமாதானத்தை குறித்து எங்க பாஸ்டர் ஒரு கதை சொன்னார். உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன், திரும்ப சொல்றேன். ஒரு ராஜாக்கு ஒரு நேச்சர், இயற்கைங்கிறத குறித்து ஒரு படம் வரையணும். அந்த பெஸ்ட் படம் வரைஞ்சா அவங்களுக்கு பயங்கர ரிவார்டு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் அந்த ரிவார்டை கேட்டு தலை சுத்திடுச்சு. இவ்வளவா கொடுப்பாரு ஒரு படத்தை கேட்டு. ஆயிரக்கணக்கான படம் வந்துகிட்டே இருக்கு. ராஜாக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதனால ஒரு குரூப் வச்சுட்டாரு. நீங்க எனக்கு ஃபில்டர் பண்ணி 3 படம் தான் என் கைக்கு வரணும். அந்த 3ல எது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். எத்தனையோ படங்கள் வந்து இவங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியில் 3 படத்தை ராஜா கைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால ஒரு படம் எப்படி இருக்குன்னா, ஒரு கிராமம், அங்க ஒரு ஏர் உழவன் போயிட்டே இருக்கிறான். பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குது. இது ஒரு படம், இது ஒரு சமாதானம். சரி, ஆனா அவர் எதை செலக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியமான ஒரு பிக்சர். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீர்வீழ்ச்சி பயங்கரமா விழுந்துட்டு இருந்தது தண்ணி. அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு கூடு, அந்த மரத்துல ஒரு கூட்டு, அந்த ஒரு குருவி ஒரு 4 குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து பயப்பட மாட்டேங்குது. அந்த குஞ்சுகள் வந்து அம்மாவே பார்த்துட்டு இருக்கு, அம்மா பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கு, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கு. இந்த படத்தை ராஜா இதுக்குதான் நான் பிரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்ட்டாரு. காரணம், அந்த குஞ்சு குருவி எந்த சூழ்நிலையே பார்க்க மாட்டேங்குது. அடிச்சு ஊத்துற தண்ணி கொஞ்சம் இன்னும் ஃபால்ஸ் கூட வந்தா அதுக்குள்ள கூட தூக்கிட்டு போயிருக்கும்.
கண்டுக்கிட மாட்டேங்க. அது ஒரு பக்கம் தண்ணி விளட்டும். நான் என் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்துட்டு இருப்பேங்க. அந்த பிள்ளைய சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், எங்க அம்மா பார்ப்பேன். நம்ம அப்படித்தான் பரலோக பிதாவை பார்த்து நம்ம சந்தோஷப்படும். அந்த கோழி குஞ்சுக்கு யாரை பார்த்தா சமாதானம் இருக்கும் சொல்லுங்க? அம்மா பார்த்தா. அம்மா ஆகாரம் கொடுக்குது. நம்முடைய தகப்பன் அவர் ஒரு தாயை போல தேற்றுக்கிறார். அந்த தாய் நம்மளோட கூட இருக்கு, மடியில வைத்து தாளாட்ட 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 நமக்கு என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கு. அந்த சமாதானத்தை தான் யாரும் திருட முடியாதுங்கிறார். அதனாலதான் யோவான் 14வது அதிகாரம் 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அடுத்த என்ன சொல்லுகிறார்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு சமாதானம் இருக்குமோ அந்த சமாதானத்துல கொடுத்துட்டு போறேங்கிறார். போய் சொல்ல மாட்டார். கொடுத்துட்டாரு. அந்த சமாதானத்தை நம்ம அதை எப்படி சந்தோஷமா பார்க்கிறோம், அதான் மேட்டர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சந்தோஷமா பார்ப்பாங்க. ஆனா நம்ம சமாதானத்தை சந்தோஷமா பார்க்க தெரியும். உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு இல்லாத சமாதானத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். சரி, ஆண்டவர் யாருன்னா ஒரு கிரியேட்டர். அந்த கிரியேட்டர் எத்தனையோ காரியங்களை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல 2 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று, ஒரு பூனை. இந்த பூனை உங்க வீட்டுல வளர்த்தீங்கன்னா அது மியாவுன்னு சொல்லிட்டு உங்க கிட்ட வரும், உங்க காலை அப்படியே உரசும். அது என்ன எதிர்பார்க்கணும்னு நீங்க அதில் தலையை கொடுக்கணும் ஆசைப்படும். இது ஒண்ணு. அந்த பூனையை கிரியேட் பண்ண ஆண்டவர் தான் ஒரு பாம்பையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த பாம்பு உங்களை பார்த்தா என்ன செய்யும்? உங்களை கொத்த பார்க்கும். எப்படியாவது ஒரு கொத்திடணும்னு நினைக்கும். அதே பாம்பு உண்டாக்குன ஆண்டவர் தான் எந்த பூனையை உண்டாக்குனாரோ, எந்த ஒரு நாயை உண்டாக்குனாரோ, அவர் உன்னை உண்டாக்கியிருக்கார், சமாதானத்தை உண்டாக்கியிருக்கார். அந்த சமாதானத்தை கொடுத்துட்டு போய்கிறார். அடுத்து என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்கிறது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உலகம் சந்தோஷம் கொடுக்குமா? கொடுக்கும்போது அது எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் ஏன் இது எனக்கு வந்துச்சு, இது இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. என்னுடைய ஒரு பேஷண்ட் ஒரு ரிக்ஷால வருவார். அவருக்கு மென்டலி ரிட்டார்ட் ஒரு பையன் இருந்தா, எல்லாருமே இறந்துச்சு. அவருக்கு ஒரு மூத்த மக மல்டி பில்லியனர், மதுரையில் மல்டி பில்லியனர் மாப்பிள்ள. அவருக்கு எப்பவுமே அவருக்கு அந்த மாப்பிள்ளையை குறித்து பேசும்போது நான் அப்படி கெத்தா தான் பேசுவார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கோடீஸ்வரன், இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி போடுறாரு. இவருக்கு ஒரு பெரிய ஷேர் வித்ததுல, ஐஎன்ஆர் ஸ்பின்னிங் மில்ல ஷேர் வித்ததுல ஒரு 10 லட்சம் ரூபா. நாங்கிறது 90, இப்ப கிடையாது 90ல அந்த ரூபா அவர் கைக்கு வந்துச்சு. 10 லட்சம் ரூபா அந்த ஷேர். இவர் என்ன சொல்லியிருக்காரு, மாமா என்னுடைய ஃபேக்டரியில் அதை போடுங்க, உங்களுக்கு நான் அதை டபுள் ட்ரிபிள் ஆக்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. இவர் மாப்பிள்ளைனா கோடீஸ்வரன், அவர் நம்பி இந்த 10 லட்சம் கொடுத்தாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேக்டரி ஓட ஆரம்பிக்குது. திடீர்னு வந்து ரேடு வருது. இவங்க நிறைய இல்லீகலா சில காரியங்களை அதில் செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிட்டாரு. நானும் கேட்கல. சீல் போட்டாங்க, பெனால்டி போட்டாங்க. இவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு பெனால்டி. எவ்வளவு பெனால்டினா, இவங்க சொத்தை வித்து அந்த பெனால்ட்டியை கட்ட வேண்டியதாக போச்சு. இது போய் கேட்டிருக்காரு, மாமாவுடைய 10 லட்சத்தை நீ எப்பப்பா கொடுப்ப என்று மருமகிட்ட கேட்கிறாரு. ஏன் மாமா கம்முனரு, நாங்க எங்க சொத்தை வித்து தான் அதெல்லாம் கிட்டிருக்கோம், உன் சொத்தை கேட்கல நீ சந்தோஷப்படு அப்படின்ட்டு அப்படியே வாயை பத்திட்டு வந்துட்டாரு. அந்த பணத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு? ஒரே சந்தோஷம். 10 லட்சம் 20 லட்சம் 20 30 30 40 கணக்கு போட்டப்பாரு உள்ளது போச்சு. எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் எக்ஸ்டர்னல், வெளியில இருந்து வருகிற சந்தோஷம். ஆனா நமக்கு என்ன தேவைன்னா ஸ்டெபிலிட்டி. அது என்ன ஸ்டெபிலிட்டினா, ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டிய நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதா 2 தடவை சொல்றாங்க. வாசிப்போமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் நல்லது. கஷ்டம் வரும்போது சந்தோஷமா, கஷ்டம் வரும்போது நானா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கேன். ஆண்டோடைய கிருபைனால இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டிருக்கார். வித்தவுட் பிரேக். போன திங்கக்கிழமை பிரச்சனை வந்துச்சு, அதுக்குள்ள 1 வாரம் ஓடி போச்சு. ரைட்.
சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். முதல் வசனத்துல சந்தோஷமா இருங்கள் எழுதுனதான் நான் திரும்ப எழுதுறேன், எனக்கு அது கஷ்டமே இல்லை அப்படின்ட்டு. சரி, ஆண்டோடைய ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க, 26வது அதிகாரம். அவருக்கு இருந்த வேதனை, பிரச்சனை. 26வது அதிகாரம் 38வது வசனம். அவருடைய ஆத்மாக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்திற்கு ஏதாவது துக்கம் கொண்டார். துக்கம், வேதனை, இதுதான் என்னுடைய பொசிஷன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மரணம், அது ஆத்மா. அவருக்கு தெரியுது, இந்த என்னுடைய ஆத்மா மேல உலகத்தின் பாவம் எல்லாம் வரப்போகுது. நான் அந்த பாத்திரத்தை நான் பருகணும். பிதாட்ட சொல்லி 3 தடவை ஜெபிக்கிறார். பிதாவே, உடைய சுத்தம், நான் அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட நீக்கு, ஆனாலும் கட்டாயம் இல்லாத உங்களுடைய சித்தத்தின் மீது கடவுது அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கிறார். இந்த துக்கத்தோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை 26:38, துக்கம் கொண்டார். ஆனா துக்கம் எப்ப அது மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, ஏசாயா 53வது அதிகாரம். அந்த துக்கம் சந்தோஷமாக மாறியது. அது எப்படி அப்படின்னு கேட்டு, 53வது அதிகாரம் 11வது வசனம். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலன், ரிவார்ட், இது நமக்காக, நமக்கு சந்தோஷம் கிடைக்கணுங்கிற கண்டி, நமக்கு சமாதானம் வரங்கிற கண்டி அவர் ஒரு பாதையின் வழியா செல்கிறார். அந்த பாதை துக்கத்தின் பாதை. ஆத்மா துக்கத்தின் பாதையில போறாரு போறாரு போறாரு. ஆனா இப்ப என்ன பார்க்கிறாரு பாருங்க, கண்டு திருப்தி. அவர் திருப்தி. உலகத்துல திருப்திங்கிறது யாருக்கும் இருக்காது. ஒரு கார் இருந்தா 2 கார். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரன் உங்களை கிறுக்காக்கி விட்டுருவான். அவன் சொல்லுவான், நீ இப்போ ஒரு செல்போன் வச்சிருக்க, ரைட்டு, ஆனா நான் அடுத்த செல்போன் ரிலீஸ் பண்ணுவேன், அது இதை விட பெட்டர் மாடல். ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருவான். என்னுடைய ஒரு க்ளோஸ் சொந்தக்கார பையன் என்கிட்ட வந்து சொல்றான், நான் ஒரு லேட்டஸ்ட் போன் வாங்கியிருக்கேன் அப்படின்றான். அதுல என்ன அட்வான்டேஜ்னா, இப்படின்னா போதுமா, அதை மாறிடுவான். இப்படின்னா இப்படிலாம் செஞ்சு காட்டான், செய்யுது. 10 நாள் கழிச்சு சோகம் ஆடுறான். இந்த போன்ல பிரச்சனை என்னன்னா, பேட்டரி பயங்கரமா டவுன் ஆகுது அந்த ஆப்ஷன்லாம் போட்டா. அதனால அந்த ஆப்ஷன்லாம் நிப்பாட்டிட்டு ரெகுலர் போனா வச்சிருக்கேன், கரெக்டா லூசு பாதி இருக்கிற போனை கொடுத்துட்டு அடுத்த போன் இப்படி 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 என்னமோ செஞ்சா அது அதை சொல்லுவது கேட்கதான். இதுதான் நம்மளுக்கு காக்கி விட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, திருப்தி. அவர் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான் ஆக்குவார். பார்த்தீங்களா, இந்த பாதை வழியாக போகும்போது அவருடைய ஆத்ம துக்கத்தில் இருக்குது. ஆனா அந்த துக்கம் இப்ப சந்தோஷமா மாறிடுச்சு. அந்த சந்தோஷம் சமாதானம், சந்தோஷம் சமாதானம் திருப்தியா மாறிடுச்சு. திருப்தியா மாறி என்ன ஆச்சுன்னா, அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமர்ந்து கொண்டார். அவர்கள் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வதாக பங்கு கொடுக்கணும். இதுதான் ஆண்டவர் போகிற பாதை. அந்த பாதையில அவருக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம். இப்ப ரிஜாய்ஸ்ங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சந்தோஷம், ரிஜாய்ஸ், REJIC, ரிஜாய்ஸ். இந்த ரிஜாய்ஸ்னா அநேக பெண்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க, பேர் என்னமா ரிஜாய்ஸ். ஆனா அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. சரி, இதுக்கு இந்த பைபிள் என்ன கொடுத்திருக்காருன்னா, ஹேபிச்சுவல் பிராக்டிஸ் ஆஃப் ரிஜாய்சிங், ஹேபிச்சுவல் பிராக்டிசிங் ஆஃப் ரிஜாய்சிங். இது எப்படிங்கிறதுனா, ஹேபிச்சுவல், இப்ப இதுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்றேன். ஒரு சில கிளப் இருக்கு, அதுக்கு பேர் என்ன, ஹியூமர் கிளப். அங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காமெடி சொல்லுவார், ஜோக்கு சொல்லுவார், மக்கள்லாம் விழுந்து 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 சிரிப்பாங்க. அவர் சொல்லுவாரு, இது கொஞ்சம் தான் நான் வச்சிருக்கிறேன், இன்னும் நிறைய ஜோக்கு வச்சிருக்கேன்னு அடிச்சு விடுவார். மக்களுக்கு எல்லாம் வயிறு வலிக்கும். அவர்கிட்ட போய் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, நான் எங்க சார் சந்தோஷமா இருக்கேன், ஏதோ கொஞ்சம் ஜோக் எனக்கு தெரியும், அடிச்சு மக்களை சந்தோஷப்படுத்துறேன், அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஆனா ரிஜாய்ஸ்ங்கிறதுனா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். நம்ம ஆண்டவர் துதிக்க 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 ஆண்டவர் செய்த நன்மைகள் நம்மளை பார்க்க நம்முடைய மனக்கண்களை தவிர்த்துறார். தாழ்மையில் இருந்தேன், பாவியாக இருந்தேன், எவனு கிட்டே வர மாட்டான். இப்ப ஆண்டவர் என்னையே தெரிந்து கொண்டார்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமில்ல, எனக்கு தெரியும். சரி, அதனால என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுடைய சமாதானத்தை உங்கள்கிட்ட வந்து எடுத்துட்டு போயிடும். மரணம், இழப்பு, கொடிய நஷ்டம், இதெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்தை களவான்றோம். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்குது. அது என்ன பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாமா 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 1:3. இழப்புகள் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா அவர் கொடுக்கிறது சந்தோஷம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவன் மற்றும் ஆறுதலின் தேவன். இந்த ஆறுதலின் தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிறார். ஒரு கூட்டம் பவுல் சொல்லி எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறாரு. எந்த உபத்திரவத்திலே அகப்படுவதற்கும் நாங்கள் ஆறுதல் செய்ய தானே உள்ளவர்களாம்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலே அவரை எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எப்படி கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெறுகிறது போல கிறிஸ்துவனாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. இது விளக்குறதுக்கு ஒரு சம்பவத்தை முன்பு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். சுனாமி வந்துச்சு. பிரதர் ஆர் ஸ்டாண்டி அவர் பெரிய ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாரு. அதுல ஊழியக்காரர்கள் இந்த சுனாமியுடைய இடத்துல அந்த ஏரியால அவங்க ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழியத்துல இவருடைய 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த குளிக்க போயிருக்காங்க. இவங்க ஊழியத்துக்கு போயிருக்காங்க. நியூஸ் வருது, உங்க 2 பிள்ளையும் தண்ணியில போயிடுச்சு, டெத் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த நியூஸ் கேள்விப்பட்டு பிரதர் ஆர் ஸ்டான்லி அங்கிருந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார். வந்து அவங்கள்ட்ட, பிரதர் சிஸ்டர் உங்க பிள்ளைகள் இறந்ததை குறித்து நான் உங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க, பிரதர் இது பெரிய எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அப்படிங்கிறாங்க. அவருக்கு தூக்கி வாரி போச்சு. என்னங்க சொல்றீங்க, உங்க 2 பிள்ளைகள் இழந்தது நீங்க சந்தோஷம்? பிரதர் இங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் பிள்ளைகளை இழந்திருக்காங்க, வீடுகள் இழந்திருக்காங்க, கணவனை இழந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இயேசு பத்தி நாங்க சொல்ல முடியும். இப்ப மட்டும் எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தானா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஒரு 2 பிள்ளையும் கடல் தூக்கிட்டு போனா தெரிஞ்சிருக்கும், நீ பேசாத அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு 2 பிள்ளைகளும் தண்ணியில போயிட்டாங்க, கடலுக்குள்ள போயிடுச்சு. ஆனாலும் எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்கு, ஆறுதல் இருக்கு. இது கொடுத்த தேவன் உங்களுக்கும் இந்த ஆறுதல் வேணா எங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்க சாட்சியாக வாழ முடியும்னு சொன்னாங்க. அவர் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஆண்டவர் எப்படி இழப்ப அவங்க ஆறுதலாக மாற்றுறாங்கன்னு சொல்லி. இதுதான் ஸ்டெபிலிட்டி. இவங்க மட்டும் இந்த ஆண்டவர் இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. காரணம் கிருபை, சமாதானம். அதைத்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் 3வது வசனத்துல பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா இரக்கங்களின் பிதாவும் சகலவித இரக்கம். இந்த இரக்கத்தை கொடுக்கிறதுக்கு, சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் சில காரியங்களை கொடுக்கிறார். அதை என்னன்றது மட்டும் நம்ம தியானிச்சு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். இப்ப யோவான் 14வது அதிகாரம் 1 வசனத்துல இந்த சந்தோஷமும் சமாதானமும் உங்களை விட்டு போனால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது இருக்கு. சந்தோஷம் சமாதானம் உங்கள்கிட்ட விட்டு எரிச்சிச்சு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலக்கம் வந்துடும். எத்தனையோ பேர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருவாங்க, சூசைட் பண்ணிடுவாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா அந்த சொல்றாரு, தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். இப்ப இதுக்காக ஆண்டவர் உங்க இருதயத்துல சந்தோஷமும் சமாதானம் வர்றதுக்கு நம்பர் 1 என்ன, நமக்கு ஸ்பிரிச்சுவல் இந்த ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டெபிலிட்டியில தொடர்ந்து நம்ம ஓடிக்கொண்டே இருந்தானா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலம் உங்களுக்காக எனக்கு வச்சிருக்காரு. யாரெல்லாம் சந்தோஷமாக இருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டியில இருந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா, 2வது என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனத்துல பார்க்கிறோம், நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வேன். மறுபடியும் வாழ்ந்து செகண்ட் கம்.
நமக்கு அடுத்த நம்முடைய இருதயம் சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் செகண்ட் கமிங். இயேசு கிறிஸ்து வருவார். யாருக்காக வருவார்? தமக்காக, காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, பாவம் இல்லாதபடி மறுபடியும் தரிசனம் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு நம்பர் 3, 3வது குறிப்பு வழி. ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனும். நமக்கு பாதை தெரியுங்க. நீங்க ஒரு சில இடத்துக்கு நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒருத்தட்டியா கேட்டு 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 போகணும், போய் சேர்றதுக்குள்ள வெடிஞ்சிடும். ஆனா இப்ப ஒரு என்னது ஒரு போட்டுறாங்க, போட்டாச்சுன்னா அப்படியே உங்களுக்கு பாதையை காட்டிட்டு போயிருது. இருந்தாலும் பரலோகத்துக்கு அது பாதையை காட்டும். அட்ரஸ் கொண்டா போட்டா வந்துடும். ஆனா நமக்கு பாதையை காட்டுறதுக்கு நம்முடைய ஆண்டவர் இருக்காரு. இதுக்கு நமக்கு தேவை என்னன்னா 11வது வசனத்துல, என் பிதா பிதா இருக்கிறதை நீங்கள் நம்புங்கள். நம்பணும், விசுவாசம். அந்த நம்பிக்கை தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம எதையுமே பார்க்க முடியாது. பரலோகத்தை பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது, ரத்தத்தை பார்க்க முடியாது, வாசஸ்தலத்தை பார்க்க முடியாது, பாதையை பார்க்க. விசுவாசம், எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த பாதையில நான் போய்கிட்டே இருக்கிறேன். நான் ஒரு நாள் இந்த இடத்துல போய் சேருவேன். அது நமக்கு சந்தோஷமான பாதை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. என்னைக்கு ஒரு துக்கம் உங்களை மேற்கொண்டுச்சோ நீங்க கீழே இறந்துருவீங்க. உங்க ஸ்பீடெல்லாம் புஷ்ஷுன்னு கீழே இறங்கிடும். அது நமக்கு தேவையில்லை. சரி, 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நமக்கு ஆண்டவர் எதையும் கொடுப்பார். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதாவில் மகிமைப்படுவாக அதை செய்வார். எதை காட்டாலும் நான் அதை செய்வேன். நம்முடைய ஆண்டவர் ராஜேஷ் இருக்கார். எல்லாரையும் சொல்ல முடியாது, அவரை மட்டும் நான் சொல்றேன். அடிக்கடி சொல்லுவார், சார் ஒரு கப் டீக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அழகான ஒரு செயின் ஒரு நான் வாங்கிட்டு வந்தார். காட்டி எனக்கு ஜோம் பண்ணி கொடுங்க டாக்டர். பிரமாதமான ஒரு செயின். இப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு அருமையான வீடு கொடுத்துருக்காரு. கிரிபிரசம் வச்சாரு. என்னைய கூப்பிட்டாரு, நான் போனேன். பெரிய ஹால்னு. அந்த ஹாலில் ஒரு கார்னர்ல ஒரு டேபிள் போட்டு பைபிளை தூக்கி வச்சிருக்காரு. எல்லா சொந்தக்காரர்கள் எல்லாம், ஆண்டவர் அறியாத மக்கள் எல்லாரும் வந்து அந்த அவருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ராஜேஷை பத்தி. ஆனா அவர் அருமையான வீடை கொடுத்தாரு. காரணம், அதுல இவர் கேட்டாரு, அவர் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. 16வது வசனத்துல, பரிசுத்த ஆவியானவர், நான் உங்களை திக்கற்றவனுடன் உங்களிடத்திலே வருவேன். திக்கற்றவர்களா விடாம இருக்கிறதுக்கு, நமக்குடைய சந்தோஷம் இன்னும் நிறைவேறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிஃப்டா கொடுக்கிறார். இதுக்கு நமக்கு தேவை இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டிக்குன்னா இந்த நாலேஜ். நாலேஜ் என்னன்னா, நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை எப்படி நமக்கு சீராக கொண்டு போகிறதுக்கு ஒரே ஒரு அதிகாரத்தை நான் காமிச்சிட்டு இதை நம்ம முடிக்க போயிருக்கோம். என்னன்னா, எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச அதிகாரம், மனப்படமா நேருக்கு தெரியும். சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம். இதுல ஆண்டவர் நமக்கு பாதையை காட்பார். இப்படித்தான் பண்ணிப்போம். இதுல இங்கிட்ட கட்டி நீ பேரப்பட வாசிப்போம். கடற்கரை வாசி முடிச்சோம். துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்கும். ஆண்டவருடைய ஆலோசனை ஒரு பக்கம் இருக்கும், துன்மார்க்குடைய ஆலோசனை. துன்மார்க்கன்னு சொன்னா இப்படி செய்யி, இதுல ரூபாய போடு, அதில் பண்ணி, இதில் பண்ணு. ஆண்டவரே கிடையாது, 0 போட இருக்குன்னு துன்மார்க்கன்னு சொல்லுவான். ஆனா ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகள் வழியிலே நிற்காமல். பாவி ஒரு வழி வச்சிருக்கிறான், ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்காரு. நானே வழிங்கிறாரு, இவன் சொல்ல நான் உன்னை வேற மாதிரி கூட்டிட்டு போய் இழக்க கூடாது. பரியாசக்காரர் உட்கார விடத்துல உட்காராகும். பரியாசக்காரர் கேலி பேசுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, ஜாலியா இருக்கும். நான் இருந்தேன் பயங்கரமான பரியாசக்காரர். என்னைய மாதிரி ஒருத்தனா உலகத்திலேயே பார்க்க முடியாது. அப்படி எல்லாரும் கிண்டல் அடிப்பேன். உட்காரக்கூடாது. 2வது இது இருந்தானா எல்லாம் முடிஞ்சிருச்சு. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன். தியானிக்கிறது வேற, படிக்கிறது வேற. இப்ப நியூஸ் பேப்பரை நம்ம வாசிக்கிறோம். சந்தன வீரப்பனை சுட்டு கொண்டா, முடிஞ்சிருச்சு, ஜோலி, அதோட முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் சந்தனை பத்தி நியூஸ் வருமா, அதோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இது அப்படி கிடையாது. தியானிக்கணும். நேற்று எனக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம். சங்கீதத்தை நான் தியானிச்சேன், விளக்கம் கிடைச்சிச்சு. அதுல கோராகு புத்திரருக்கு குறித்து இன்னைக்கு நடக்கிற காரியத்தை ஆமோஸ் மூலமாக நான் சொன்னேன். உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா யூடியூப்ல பாருங்க, இல்லைன்னா சோத்திரம் சொல்லிருங்க. நான் தியானிச்சேன், என்னை ஆண்டவர் ஆசிரிக்கிறேன். அவன் யார்? அந்த தியானிக்கிற மனிதன் நீர்க்கால் ஓரமா நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து. தன் காலம், என் காலத்துல நான் என் ஆசீர்வாதத்தை பார்க்கணும்.
பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும், பேர பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இலை உதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு? இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் செஞ்சாதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். சும்மாச்சிக்கு நானும் இங்க ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு நான் பொங்கிட்டே இருப்பேன். நீங்க தியானிக்கணும், மற்றவர்களுக்கு போதிக்கணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும் அர்த்தம். நீங்க செஞ்சு கேட்டா அது நடக்கும். சரி, துன்மார்க்கரோ அப்படி அல்லாமல் காற்றை பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறான். ஆகையால் நீதிமான் பாவிகள். கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அறியும். நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார். நிறைய நேரம் நம்ம ஏமாந்து போயிடும். ஒரே ஒரு சின்ன குட்டி சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம வைக்க போயிடும். நான் ஒரு மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஆலயத்தில் சொல்றதுக்கு. அது எழுதின நோட் புக்கை நான் இந்த சம்பவம் நடக்கும்போது நான் திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன். ஸோ அந்த புத்தகத்தை நான் கொண்டு வரல. நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு அந்த மெசேஜ் நீ எழுதி வச்சிருப்பில்ல, அது எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப நான் கேட்டேன். அவங்க ரொம்ப தத்தா அது எங்க வச்சேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க தியானிச்சு வேற ஒரு நோட்ஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க நான் நினைச்சா, அப்பதான் விட்டு வெளியே வருது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க தேடி கட்டி எடுத்து அனுப்புனாங்கிறது வேற கதை. அதுக்குள்ள நான் என்ன பண்ணினேன்னா, நான் கொடுத்த மெசேஜ் எதுல இருந்துச்சு? ஃபேஸ்புக்ல இருந்துச்சு. பொசிஷன் அதை வச்சு எழுதி திரும்ப ஃபுல்லா மாத்தி ஆலயத்தில் செய்தி கொடுத்துருக்கேன். நீங்க தியானிச்சீங்களா தியானிக்கலையா ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் உங்களுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நான் எவ்வளவு இருதயத்தோடு உங்களை திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சந்தோஷமா இருங்கள் என்ற வார்த்தை எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது ராஜா. நாங்கள் சந்தோஷமா இல்லை என்றால் ஒருத்தரும் சந்தோஷமா இருக்க முடியாது ஐயா. அப்படிப்பட்ட பெருதான கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.